இது ஒரு ஸ்ட்ரக்சரல் மெக்கானிக்ஸில் வரும் கேள்வி ஒன்று. இது ஒரு விசை தொகுதியாகும். இந்த விசை தொகுதியினது விளையுள் விசையின் பருமன், திசை, தாக்கும் புள்ளி என்பவற்றை காண வேண்டும். Find the magnitude, direction and position of the resultant force. அதுக்கு முதல் உங்களுக்கு விசைப்பிரிப்பு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு எஃப் என்ற ஃபோர்ஸ் இருந்தால் இந்த ஃபோர்ஸை 2 செங்குத்து கூறுகளாக கணக்கு செய்கிறதுக்கு சுலபமாக 2 செங்குத்து கூறுகளாக பிரிக்கலாம். கோணத்தின் ஊடான பிரிப்பு வந்து எஃப் காஸ் தீட்டா, கோணத்தை விலத்தி வாரது எஃப் சைன் தீட்டா. இப்படி இருந்த ஃபோர்ஸ் இருந்தால், பி என்ற ஃபோர்ஸ் இருந்தால் கோணத்தின் 2 செங்குத்து கூறுகளாக பிரிக்கலாம். ஆல்ஃபா இருந்தால் கோணத்தின் ஊடாக பி காஸ் ஆல்ஃபா, கோணத்தை விலத்தி பி சைன் ஆல்ஃபா. அதே மாதிரி கோணத்தின் ஊடாக எஃப் காஸ் பீட்டா, கோணத்தை விலத்தி எஃப் சைன் பீட்டா. இது கட்டாயம் கிடையா நிலக்குத்தா இருக்கணும் இல்லை, ஏதாவது 2 செங்குத்தான கூறாக இருக்கலாம். உதாரணமாக இது எஃப், இந்த கூறு எஃப் என்ற ஃபோர்ஸை 2ஆக பிரிக்க போகிறோம். இது நிச்சயமாக செங்குத்து. இது கேமாண்டா, இது எஃப் கொஸ் கேமா, கோணத்தின் ஊடாக எஃப் கொஸ் கேமா, கோணத்தை விலத்தி எஃப் சைன் கேமா. இது இப்போ நிலக்குத்தண்டில் ஒரு சாய்வாக எஃப் கொஸ் கேமா, எஃப் சைன் கேமா. இப்போ நாங்கள் இந்த கணக்கு செய்வதற்கு சுலபமாக இந்த விசைகளை 2 கூறுகளாக போடுவோம். நாங்கள் சொல்லலாம் நிலக்குத்து கிடையாண்டு பாவிக்கலாம். வெர்டிக்கல் ஹொரிசாண்டல் 2 கூறுகளாக இந்த விசைகளை பிரிக்க போகிறோம். சரி, பியில் தாக்குற ஃபோர்ஸ் எடுப்போம்னு சொன்னால் அது நிலக்குத்தாக தாக்குன்றது. இப்போ ஒரு கூறு 800 நியூட்டன். கியூவில் தாக்குற ஃபோர்ஸ் வந்து இது 1500 sin 45. இது 1500 cos 45. ஆறில் தாக்குற ஃபோர்ஸ் எடுத்தோம்னா ஆறில் நிலக்குத்தாக 1000 sin 60. கிடையா தாக்குற ஃபோர்ஸ் வந்து 1000 cos 60. எஸ்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலக்குத்து 500 sin 30. கிடையா இந்த டிரெக்ஷனில் should be இந்த டிரெக்ஷன் 500 cos 30. நீங்கள் எக்ஸாமில் வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் பாவிக்கலாம்ன்றபடியா டிரெக்டாக நீங்கள் sin 45 cos 45 cos 60 sin 30 என்பவற்றை நீங்கள் அதில் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் sin 45 ஈக்குவல் டு cos 45 இஸ் ஈக்குவல் டு 1/√2. அதை பாவிக்கலாம். உங்களுக்கு தெரியும் sin 30 cos 60 ஈக்குவல் டு half. Same thing, sin 60 cos 30 equal to √3/2. இதை பாவிக்கலாம். அல்லது டிரெக்டாக சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷனை ஃபீட் பண்ணலாம். அப்போ நாங்கள் இதன் வேல்யூவை நாங்கள் டிரெக்டாக எழுதுவோம்.
நான் இந்த கால்குலேட்டரில் டைப் பண்ணுறது நான் இதில் சொல்ல வரையில் வேல்யூவை நாங்கள் அப்போ நாங்கள் இதுன்ற வேல்யூவில் கால்குலேட்டர்லேருந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த விசைகளினது விளையிலிருந்து வேர்ட்டிக்கல் கூற நாங்கள் எஃப்இ என்று வைப்போம். எங்கே தாக்குதுன்னு தெரியாது. விளையினது வேர்ட்டிக்கல் கூறு. அதே மாதிரி நாங்கள் இதுவும் தெரியாது, எங்களுக்கு திசையும் தெரியாது. நாங்கள் இந்த டிரெக்ஷனில் போடுவோம். ஹாரிசான்டல் டிரெக்ஷனான ஃபோர்ஸ். இவை ரெண்டு பேரும் சமனான விசைத்தொகுதிகள். இரண்டு சமனான விசைத்தொகுதி. இந்த விசையின் அளவு வேர்ட்டிக்கல் கூற, கீழ் நோக்கிய வேர்ட்டிக்கல் கூற நாங்கள் எடுப்போம். இது ஏ, இது பி என்று வைப்போம் வசதிக்காண்டி. ஏயில் வேர்ட்டிக்கல் விசை வந்து பியில் வேர்ட்டிக்கல் விசைக்கு சமனாக இருக்கணும். இப்போ எஃப்வி இஸ் ஈக்குவல் டு வேர்ட்டிக்கல், பியில் வர வேர்ட்டிக்கல் கூறு, ஏயில் வர வேர்ட்டிக்கல் கூறு 800 ப்ளஸ் 1060.66 ப்ளஸ் 866.03 ப்ளஸ் 250 is equal to 2976.69 Newton. Therefore, vertical force 2976.69 Newton. இதே மாதிரி ஹொரிசான்டல் ஃபோர்ஸையும் காணுவோம். FH is equal to இந்த டிரெக்ஷனில் எடுப்போம். ஒரு பெரும்பான்மையான ஃபோர்ஸ் வந்து இந்த டிரெக்ஷனில் இருக்கிறதால இந்த டிரெக்ஷனில் எடுப்போம். மைனஸ் வந்து மற்ற கரையும் மாற்றுவோம். FH horizontal is equal to 800 வராது. இந்த cos 90, 800 cos 90 0. இந்த கூறு வரும் 1060.66 plus 500 minus, because this force acting other side 433.01. Answer 1127.65 Newton. This force is 1127.65. இப்போ நாங்கள் விளையில் ஃபோர்ஸ் என்று கேட்டால், இது நாங்கள் விளையில் ஃபோர்ஸினாது வேர்ட்டிக்கல் ஹொரிசான்டல் விசைக்கூறுகளை தான் நாங்கள் இப்போ கண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் விளையில் ஃபோர்ஸ் என்று கேட்டால் நாங்கள் அதுக்குரிய இது வந்து ஹொரிசான்டல் ஃபோர்ஸ் 1027.65. இந்த ஃபோர்ஸ் வந்து 2976.69. இப்போ நாங்கள் விளையில் ஃபோர்ஸ் என்று கேட்டால் இதுதான் எங்களோட விளையில் ஃபோர்ஸ். FR resultant force. FR resultant force is equal to square root of 112.765 squared plus 2176.69 squared. The contingent
3183.12 Newton. This is the first answer. Resultant force, magnitude of resultant force. Therefore, Fr is equal to 3183.12 Newton. This is a resultant force. Next one, the direction of resultant force. அந்த திசையை காணணும். திசையை காண்றதுக்கு நாங்கள் ஹொரிசோண்டலோட ஆக்கிற கோணத்தை எடுப்போம். இதையும் எடுக்கலாம். நாங்கள் இப்போ ஹொரிசோண்டலோட ஆக்கிற கோணம் இந்த அல்ஃபான்னு வச்சா அல்ஃபாவை காணுவோம். tan alpha is equal to 2176.69 over 1127.65. Therefore, alpha is equal to tan inverse. நீங்கள் இதை செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாகவே சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் இதை ஃபீட் பண்ணீங்கன்னு சொன்னால் alpha is equal to 69.25 டிகிரி என்று வரும். கவனமாக இருக்கணும். கால்குலேட்டர் வந்து டிகிரி மோடில் இருக்கணும். அடுத்தது இங்கே மினிட்ஸ் செகண்டில் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. டெசிமலில் கொடுக்கலாம். 69.25 டிகிரி. இப்போ எங்களோட உலையில் விசைங்கிறது கிடைக்கூறு, நிலக்குத்துக்கூறு. இது உலையில் விசை. ஆன்சர் உலையில் விசை வந்து 3183.12 அண்ட் டிரெக்ஷன் 69.25 ஃப்ரம் ஹொரிசாண்டல். அடுத்ததா இந்த விளையில் ஃபோர்ஸ் எங்கே தாக்கும்? வெறுமனே திசையும் தெரியும், எங்கே தாக்கும் என்ற பிரச்சனை இருக்கு. அப்போ நாங்கள் இந்த கிடக்கூறுகளை பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. கிடைக்கூறுகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறபடியா கட்டாயம் அந்த நேர்கோட்டில் தான் கட்டாயம் விளையிலின் தாக்குற புள்ளி இருக்கணும். ஆனால் இங்கே நின்று எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நேர்கோட்டில் இருக்குது, இந்த நேர்கோட்டில் இருக்குது. ஆனால் இங்கே நின்று எவ்வளவு தூரத்தில் தாக்குமென்று தெரியாது. நாங்கள் அதை காணோம். மற்றது இது இன்னொரு தரவென்று நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த PQ இடப்பட்ட தூரம் 4 மீட்டர், QR இடப்பட்ட தூரம் 4 மீட்டர், RSக்கு இடப்பட்ட தூரம் 4 மீட்டர், டோட்டல் 12 மீட்டர். டேட்டா. அப்போ இந்த புள்ளி வந்து இந்த உலையில் ஃபோர்ஸ் தாக்குற புள்ளி Pயிலிருந்து X தூரம் என்று போட்டு Xஐ காணுவோம். ஆனால் இந்த PS என்ற லைன்லாம் கட்டாயம் இருக்கும். ஏனென்றால் கிடக்கூறு எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அந்த நேர்கோட்டில் தான் கட்டாயம் உலையில் ஃபோர்ஸும் இருக்கும். ஆனால் எங்கே தாக்குதுன்னு தெரியாது. அப்போ இந்த Xஐ காணணும். Xஐ காண்றதுக்கு நாங்கள் என்ன தியரியை பாவிக்கலாம்னா P பற்றி விளைகளின் திருப்பம் வந்து P பற்றி விசைத்தொகுதியின் திருப்பத்துக்கு சமனாக இருக்கும். விளைகளின் திருப்பமும் விசைத்தொகுதியின் திருப்பமும் சமனாக இருக்கும். P பற்றி நாங்கள் திருப்பம் எடுப்போம். P பற்றி தொகுதி நாங்கள் கிளாக் வைஸை பாசிட்டிவ் பண்ணி வைப்போம். எப்படியும் வசதிக்கு ஏற்ற மாதிரி. P பற்றி தொகுதி Bக்கு நாங்கள் திருப்பம் எடுத்தோம்னா ஹொரிசாண்டல் கூறு வராது, வெர்டிக்கல் கூறு மட்டும்தான் இருக்குது. FV into 2976.69 into X.
கிடக்கூறு வராது. ஈக்குவல் டு நாங்கள் தொகுதி A இந்த திருப்பத்தை பார்ப்போம். P வெற்றி அந்த 800 வராது. ஏனெண்டா பீக்களால் அதுக்கு செங்குத்து தூரம் இல்லை. கியூவில் வந்து அது நிலக்குத்து கூறு வரும். இப்போ நாங்கள் 1060.66 இன்ட்டு அதுக்குரிய தூரம் வந்து 4 மீட்டர் ப்ளஸ் 8666 இந்த 866.03 into 8 meter. From P, this is 8 meter. 8 meter. 8 plus the 250 வரப்போகுது. 250 into this distance 12 meter into 12. இதுலேருந்து நாங்கள் எக்ஸை காணலாம். கால்குலேட்டரில் டிரெக்டாகவும் காணலாம், எழுபாயாக்கமையும் காண்ற டெக்னிக் இருக்குது. அந்த கால்குலேட்டரில் வர பிரச்சனை. நீங்கள் நார்மலாக சிம்பிளாக நீங்கள் இதை கால்குலேட்டரில் கண்டீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4.761 மீட்டர். இப்போ இந்த தூரம் உலையில் ஃபோர்ஸ் தாக்குற புள்ளி வந்து 4.761 இருக்கு. அதாவது கியூவுக்கு அங்கால கொஞ்சம் தூரத்தில் தாக்க போகும். கியூக்கு அங்கால கொஞ்சம் தூரத்தில் தாக்க இந்த புள்ளியர்கிட்ட தாக்கும். சாரி 4.76 என்ன 76 கிட்டத்தட்ட 5 மீட்டர் கிட்ட தாக்கும். இடத்துல தான் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகே, நன்றி.